குவைத்திலிருந்து உயிரிழந்த 45 பேரினுடைய உடல்களோடு விமானம் கொச்சி வந்தடைந்திருக்கிறது. குவைத் தீ விபத்தில் இறந்த 7 தமிழர்கள் உடல்கள் உள்ளிட்ட 45 பேரின் உடல்களும் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 31 பேரின் உடல்கள் மட்டும் இறக்கப்பட்டு மீதமுள்ள 14 பேரின் உடல்கள் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ராமகருப்பண்ணன், வீரசாமி மாரியப்பன், சின்னதுரை, கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷெரீப் உடல்கள் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த புனாப் ரிச்சர்ட், எபமேசன் ராஜு, கோவிந்தன் சிவசங்கரின் உடல்களும் விமானம் மூலமாக கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குவைத் நாட்டிலிருந்து 45 இந்தியர்களினுடைய உடல்களோடு சம்பந்தப்பட்ட அந்த விமானமானது கொச்சி வந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அமைச்சர் மஸ்தான் அவர்கள் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து தமிழர்கள் 7 பேர்களுடைய உடல்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. മൊത്തം അവിടെ മരണപ്പെട്ടു എന്നാണ് ഇതിനകം വന്നിട്ടുള്ള വിവരം. കേരളത്തിൻ്റെ ജീവനാഡിയായാണ് പ്രവാസികളെ നാം കാണുന്നത്. പ്രവാസ ജീവിതത്തിനിടയ്ക്ക് ഉണ്ടായിട്ടുള്ള ഏറ്റവും വലിയ ദുരന്തമാണ് കഴിഞ്ഞ ദിവസം കുവൈറ്റിൽ സംഭവിച്ചത്. അവിടെ മരണപ്പെട്ടവരിൽ 33 പേരുടെ മൃതദേഹമാണ് ഇന്നിവിടെ എത്തിയിരിക്കുന്നത്. അതിൽ 23 പേര് കേരളീയരും 7 പേര് തമിഴ്നാട്ടുകാരും ഒരാൾ കർണാടകക്കാരനുമാണ്. നമ്മുടെ സംസ്ഥാനത്ത് സാധാരണഗതിയിൽ പ്രവാസ ജീവിതത്തിനിടയ്ക്ക് വലിയ പ്രതീക്ഷയോടെ കാത്തിരിക്കുന്ന കുടുംബങ്ങൾക്ക് ഒരിക്കലും തീരാത്ത രീതിയിലുള്ള നഷ്ടമാണ് സംഭവിച്ചിരുന്നത്. இது குறித்த மேலும் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், இப்போ 7 பேருடைய தமிழர்கள் 7 பேருடைய உடல்களும் இறக்கப்பட்டிருக்கு. உடனடியாக கொண்டு வரப்பட இருக்கிறதா? தற்போதைய கூடுதல் விவரங்கள். குவைத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய 45 இந்தியர்களுடைய உடல் என்பது வந்திருக்கிறது. இதில் 23 கேரளாத்தை சார்ந்தவர்கள் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேர் மற்றும் கர்நாடகத்தை சேர்ந்த 1 பேருடைய உடல்கள் என்பது விமானத்திலிருந்து இறக்கி அவருடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேருடைய உடல்களும் அவருடைய சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் வாயிலாக அனுப்புவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கொச்சின் விமான நிலையத்தில் தரங்கியிருந்த இந்த ராணுவ ஹெலிகாப்டரில் இருந்து உடல்கள் வந்து இறக்கப்படுகின்றன. இங்கு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் தமிழ்நாட்டினுடைய அயலக தமிழர் நல வாரிய நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்திய பின்புதான் ஆம்புலன்ஸ் வாயிலாக இந்த உடல்கள் என்பது அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்படுகிறது. மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிரிழந்த 7 பேருக்கு 8 ஆம்புலன்ஸ்கள், ஒரு ஸ்பேர் ஆம்புலன்ஸ் உட்பட 8 ஆம்புலன்ஸ்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த ஆம்புலன்ஸ் முன்பாக அந்த அடையாளம் காணப்பட்ட உடல்களுக்கு வந்து அதிக மரியாதை செய்த பின்பு உறவினர் வசம் ஒப்படைக்கப்பட்டு நேரடியாக அவர்கள் சொந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றன. அதே போன்று கேரளாவில் உயிரிழந்தவர்கள் மற்றும் கர்நாடகாவில் உயிரிழந்த ஒருவர் அவர்கள் மொத்தம் 24 பேருக்கும் கேரளா அரசின் தரப்பில் ஆம்புலன்ஸ் என்பது ஏற்பாடு செய்து அவர்களும் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்ல இருக்கின்றார்கள். ஒரு பெரும் துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடிய சூழலில் சோகத்தை மூழ்கக்கூடிய காட்சிகளை நாம் அந்த பகுதியில் காண முடிகிறது. அந்த ஒவ்வொரு உயிரிழந்தவருடைய உடல்கள் என்பது வந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின்புதான் இந்த உடல்கள் என்பது அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேரின் உடல்களும் 2 பிரிவுகளாக, அதாவது 3 ஆம்புலன்ஸுகள், அதாவது தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பகுதிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் பிரிவும், அதே போன்று சேலம், சென்னை, கடலூர் போன்ற மார்க்கமாக செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் பிரிவும் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதற்கு பணியாளர்களும் கோஆர்டினேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களும் அமர்த்தப்பட்டுதான் தொடர்ந்து ஃபாலோ செய்து அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல இருக்கின்றார்கள். உரிய வசதிகளை தமிழ்நாடு அரசின் சார்பாக செய்து தரப்பட்டிருக்கிறது. 7 பேர் உடல்களும் அஞ்சலி செலுத்திய பின்னர் உடனடியாக எடுத்து அவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.